ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, பழம் வந்து நம்ம இப்படி வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துடும். நல்லா கனிஞ்சிருச்சுன்னா நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அப்படி வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான ரெசிபி செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வாழைப்பழம் வேணுமோ அவ்வளோத்தையும் போடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கனிஞ்சிருக்கு. சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு இது பிடிக்காது. தூக்கிலாம் போடாமல் இது போல் செஞ்சுக்கலாங்க. நான் ஒரு 5 வாழைப்பழத்தை இதில் போடுறேன். இப்போ வந்து இந்த தோல்லாம் வந்து வீண் இல்லைங்க. இதை வந்து அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஃபேஷியல் போல் கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் முகம் பளிச்சின்னு ஆகிடும். நல்லா தேய்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாவுலாம் அந்த வேலையை செய்யும். இப்போ இது கூடயே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். கோதுமை மாவு உங்கள் அளவு தாங்க. எவ்வளோ பழம் போடுறீங்களோ அதுக்கேற்ற போல் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. இது கூடயே போட்டு அரைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குங்க மிக்ஸ் பண்ண. இது கூடயே 2 ஏலக்காவையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வரலாம். தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேணாம். இந்த அளவுக்கு அரைஞ்சி வருங்க. இப்போ கொஞ்சம் போல் பால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இனிப்பு. நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். இனிப்பு உங்கள் அளவு தாங்க. கொஞ்சமாக போட்டு அரைச்சி பாருங்கள். அப்புறம் கலந்துட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். இந்த இனிப்பை எடுத்து கொடுக்க உப்பு. இப்போ வந்து பச்சை பழம் மட்டும் இல்லைங்க, மஞ்சள் பழம், எந்த பழம் வேணாலும் செய்யலாங்க வாழைப்பழத்தில். இப்போ இந்த அரைச்ச பேட்டரை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஏன் மிக்சியில் அரைச்சோன்னா கையில் போட்டு இதெல்லாம் நம்ம வந்து பிணைஞ்சி இதெல்லாம் எடுக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டங்க. மிக்சினா இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சி எப்படி இருக்குது. இப்போ வந்து தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குங்க. இப்போது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு தேங்காய் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் கையிலலாம் செஞ்சால் கூட இந்த அளவுக்கு நம்மளால் பீட் பண்ணியிருக்க முடியாதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. இந்த அளவில் நம்மளுக்கு வேணும். உங்களுக்கு முட்டை வேணும்னா கூட இதில் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து பேன் கேக்காகவும் தோசைக்கல்லில் ஊற்றி எடுக்கலாம், பணியாரமாக கூட எடுக்கலாம். ஆனால் திக்னஸ் மட்டும் பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள் இட்லி ஊற்றுவோம் இல்லையா, இட்லி மாவு அந்த பதத்துக்கு இருக்கணுங்க. தண்ணி ஆயிடுச்சுன்னா கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. ஒரு தோசைக்கல்ல வச்சுட்டு கொஞ்சம் போல் நெய்யை வந்து தடவிக்கங்க. இப்போ கொஞ்சம் போல் மாவு எடுத்து உங்களுக்கு சின்ன சைஸ் வேணுனாலும் ஊற்றிக்கங்க, பெருசு வேணுனாலும் ஊற்றிக்கலாம். அப்படியே விட்டுருங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம இது வெந்துருச்சு, திருப்பி போடலாம். சூப்பராக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது போல் மிச்ச மாவையும் நம்ம சுட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.